நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பாத்துக்கோங்க. இதுல என்னன்னா இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்போதும் பாருங்க, ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி தைரியம், பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. நியாயம் தர்மத்துக்கு மட்டும் கட்டுப்பட்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை. தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, ஹார்ட் ஒர்க் எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எப்படி? வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது? தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. திசையை விட்டுருங்க. புத்தி கிரகம் உங்க ஜாதகத்துல இப்ப என்ன புத்தி மட்டும் நடக்குது மட்டும் பாருங்க. எப்படி உங்க ஜாதகத்துல எந்த புத்தி கிரகம் இப்ப நல்லா இருக்குதா அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. இந்த புத்தி வரப்போது, இந்த மாசத்துக்கு அப்புறம் இது நடக்க போது, இதுல போங்க, இதுல போகாதீங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த வேலையை பாருங்க, இது சம்மந்தம் பண்ணுங்க சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்துல உள்ள திசையை விட புத்தியை வச்சு கரெக்டா சொல்லலாம். இப்ப அந்த புத்தியும் இப்ப மாதத்தோடைய இந்த கோச்சார கிரகத்தை 2ஐயும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு. உங்களுக்கு ஒரு விஷயத்த முடிவெடுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எல்லாருமே உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு உள்ளவாங்க. சூப்பரா இருக்கும். கிரகமே பார்ப்போம். உங்க ராசியை பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா கேது பகவான். அடுத்து 7ஆம் இடத்துல ராகு பகவானா, 8ஆம் இடத்துல அஷ்டம சனின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. அஷ்டம சனி. அடுத்து 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். லாபஸ்தானத்தை மிதன ராசி. அடுத்து 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், குரு எல்லாமே சேர்ந்து இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல 3 கிரக பயிற்சி வருது. எப்ப 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் எப்போ வராரு? ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு செவ்வாய் வராரு 1. அடுத்து சூரியன் உங்க ராசிக்கு வரக்கூடிய நாள் ஆகஸ்ட் 17. இது நோட் பண்ணி வச்சுங்க. ஆகஸ்ட் 17 உங்க ராசிக்கு சூரியன் வந்துட்டாவே சரியாந்திர லக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்து புதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ள வருவார் ஆகஸ்ட் 23. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னை பொறுத்தவரையும் இது நிறைய ஒரு நல்ல விஷயம் சிம்மத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இது யாருமே கெட்டதா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்ல விஷயம் அதிகமா சிம்ம ராசிக்கு மட்டும் இந்த ஆகஸ்ட்ல சூப்பரா வேலை செய்யும். சிவராஜ்யம் 1 வேலை செய்யும், புதாதித்யம் 1 வேலை செய்யும். இன்னும் ஆட்சி பெற்ற புதன் யோகம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமா வேலை செய்யும். எத்தனை பேர் அஷ்டம சனியில ரொம்ப சங்கடத்தை சந்திச்சிங்க? வேலை போச்சா? எப்படி வேலை போச்சா போகலையா? வேலையை விட்டீங்களா? வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை என்ன வேலையை தேடிட்டு இருக்கீங்க? வேலை பக்கம் எத்தனை பேர்கிட்ட பிரச்சனை இருக்கு? உங்களை டார்ச்சர் பண்றாங்க வேலை உத்தியோகத்துல. கேட்டுக்குங்க. தலைமை அதிகாரி எப்படி வேலை பார்க்குற தலைமை அதிகாரி பிரச்சனை இருக்கும். இந்த வேலையை பார்த்துக்கிட்டே நிறைய கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டு வச்சிருப்பீங்க. இன்னும் நல்ல செய்தி வந்திருக்காது. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், மனைவி கிட்ட ஒரு மனக்குழப்ப தடுமாற்றம் இருக்கும், படிப்புகளில் ஒரு மந்தமனத்தன்மை இருக்கும். எது யாருக்கு சனி புத்தி வந்தாலும் சரி, இப்படி ஜாதகத்துல சனி புத்தி வந்தாலும் இந்த மாதிரி தடங்களை சந்திப்பீங்க.
அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு குழப்பம், தடுமாற்றம், வீண் பிரச்சனை, வீண் கலகம் எல்லாமே குடும்பத்துல கிளம்புங்க. 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்த நேரா பாக்குதுன்னு வச்சுக்கலாம். கூட வருமான இன்கம் ரொம்ப டைட்டா பிடிக்குங்க. காசு பணத்தை சேமிக்க விடாதுங்க. எண்ணி நான் சொல்லணும்னா இன்னும் அந்த புதன் வந்து 1 மாசமா வக்கரமா இருந்தாருங்க. நீங்க 1 மாசம் 30 நாள் முன்னே எடுத்து பாருங்க. காசு பணம் வருமானம் இருந்துச்சா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து கேட்டுப்பாங்க சொல்லுவாங்க. கால் நரம்பு சார்ந்த வலி எப்படி நரம்பு சார்ந்த மெயினா இப்ப ரீசெண்டா ஒரு 15 நாளுக்குள்ள நான் சொல்றேன், டைம் போட்டு சொல்லணும்னா மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. தலைவலி, கால்வலி, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு இருந்துச்சு. இன்னும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நான் டோட்டா சொல்றேன். இன்னும் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதே மாதிரி தொழில் உத்தியோகம் கஷ்டமா இருக்கும், படிப்புகளையும் நிறைய தரங்கள் சந்திச்சிருப்பீங்க. இது நான் ஏன் சொல்லி உங்களுக்கு சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மராசிக்காரங்க. எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுக்குறாங்க. அனைவருக்குமே முருகபெருமான் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை குறைங்க. டக்குன்னு குறையாதுன்னு நினைக்காதீங்க. உங்க ஜாதக புத்தியை மட்டும், எந்த கிரகத்துடைய புத்தியை மட்டும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க வாங்க, கரெக்டா ஒரு மாற்றம் உண்டு. ஏன்னா எடுத்தவன பாருங்க, சூரிய பகவான் வந்து நேரம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. எங்க ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி வரை ஒரு விரைய செலவு பண்ண போறீங்க காட்டுறது. என்ன விரைய செலவு பண்ணணும், எதுல பண்ணணும்? இடம் வாங்க போகணும். எப்படி இடம் வாங்கி காசு வாங்கி கடன் வாங்கியாச்சு இடம் வாங்கி போடணும். அந்த பிளான தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் தேதி சாரத்துல சூரிய பகவான் போறாருங்க. ரெண்டுங்கிறது என்ன? பணம், பொருள், நகை, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன, சொத்து எல்லாமே 2ஆம் இடத்துல அதிகமா சூப்பரா அடங்கியிருக்கு. நீங்க வாங்கலன்னு திருப்பி கேளுங்க. அதுவும் ஆடம்பர சொகுசு பங்க வாங்குவீங்க. ஏன் சொல்லுவீங்க? ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நீங்க வாங்கி தான் ஆகணும். உங்க ராசிக்கு சூரிய வந்து சுப செலவு பண்ணி தான் ஆகணும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வேலை உத்தியத்தை ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க எதுவும் வேலை உத்தியத்தை தேடி போகணும். இப்ப ப்ரொமோஷன் தேடி வரும் பாருங்க. நல்லா பாங்க, ஒரு ராசி அதிபதி குருவோட சேர்ந்துட்டாரா, சிவராஜ யோகம் அமைஞ்சிருக்கா. 6ஆம் வீட்டு யாரு? சனி பவனா. நேரா குரு பவன் டேரக்டா ஒரு புதனுடைய சாரத்துல லாபஸ்தான சாரத்துல இருந்து பாக்குறாரா. அப்ப கண்டிப்பா 19க்கு அப்புறம் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வெளிநாடு வெளியூர்லாம் கிடைக்க போது சொல்லிருங்க. நேரம் 12ஆம் இடத்துல நேரம் 12ஆம் இடத்துல நேரம் எங்கே பார்க்கணும்? எல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்குது. நான் வேகமா சொல்றேன், உங்களுக்கு புரியலைங்கிறேன். எப்படி 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை எல்லா கிரகம் பாக்குது. யாரு? சூரியன் பாக்குறாரா, குரு பாக்குறாரா, புதன் பாக்குறாரா. அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரப்போதா, பணம் வரப்போதா, வருமானம் வரப்போதா, சூப்பரா இருக்கும். படிப்புகளில் டாப்பா வருவீங்க. படிப்புகள் எந்த ஒரு தரங்கள் வரும். அரசாங்க வேலை கண்டிப்பா 100% சிம்மராசியை பொறுத்தவரை வேலை செய்யும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுக்குமே ஓகே சொல்லுங்க. அரசியல்னா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்களை யாருமே அசைக்க முடியாது. எத்தனை பேர் சிம்மராசி இருந்தாலும் சரி, ஒரு லீடரான ஒரு பொசிஷன் நீங்க போறீங்க. இதாங்க சிம்மம். தலைமை பொறுப்பு தேடி வரப்போகுதுங்க. குழந்தை பாக்கியம், திருமணத்தை பத்தி கவலைப்படாது. திருமணம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தான் திருமணம். எல்லாம் எத்தனை சொல்லிருங்க. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பேசுங்க. அது காதல் திருமணமா, அந்த பேச்சுனா அந்த பேச்சா படுங்க. திருமணத்தை அது சம்பந்தமா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் மூவ் பண்ணுங்க. எல்லாமே தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நிறைய அனுகூலமா வருது. மெயினா மருத்துவத்துறை எத்தனை பேர் இருக்கீங்க? சிம்மத்தை பொறுத்தவரை மருத்துவத்துறை கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கணும், இல்லாம இருக்காது. மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் இதுக்குள்ள இருக்கும் இந்த துறையில. அடுத்த கலைத்துறை நிறைய பேர் இருப்பாங்க. கமிஷன் யாரும் நிறைய இருப்பீங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நிறைய இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயத்துல இருப்பீங்க நிறைய பேர். இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் தெரியாது. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, ஜாதகத்தை பாருங்க, தெசாபுத்திய பாருங்க, எடுத்து பாருங்க. லாட்ரி சீட்டை அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. ஆகஸ்ட் 17க்குள்ள கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வேலை செய்யும். இல்ல ஆகஸ்ட் 30க்குள்ள அடிக்கும். ஏன்னா இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும்னா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இன்னும் கண்டிப்பா ஜாக்பாட் யோகம் இருக்கு. ஆகஸ்ட் 17ல இருந்து 23ஆம் தேதிக்குள்ள லாட்ரி யோகம் உண்டே. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான சான்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். காரணம் சொல்லட்டுமா? 2ஆம் வீட்டு அதிபதி புத ஆதித்ய யோகத்துல, சிவராஜ யோகத்துல நேரா 12ஆம் இடத்துல இருந்து நேரா பாருங்க. நேரா 12ஆம் இடத்துல வெளிநாடு வெளியூர் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி சீட்டு எடுத்தா எந்த நம்பர் லக்கான நம்பர் பார்த்து எடுத்தா வாய்ப்பு இருக்கு. மெயினா இப்ப நடக்கூடிய புத்திக்கு அந்த புத்தியோட கிரகம் தொடர்பு வருதா, இப்ப லாட்ரி யோகம் தொடர்பு பார்த்துக்கிட்டு எடுத்தா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதகம் மூவ் பண்ணா வெற்றி நிச்சயம். நான் சொல்றேன், படிப்புகளில் மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தரங்கள் நான் சொல்ல மாட்டேன். தொழில் ரீதியா கொஞ்சம் சனி பகவான் எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன சொல்லணும்? மகன் நட்சத்திரம் தான். தைரியமானவங்க, எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன வேலை செய்யக்கூடிய மைண்ட் பவர், ஷார்ப்பான மைண்ட் எல்லாமே மகத்துல பார்த்தா கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை, தன்மானம், திறமை, ஒழுக்கம், நல்ல ஹார்ட் ஒர்க் எல்லாமே போடக்கூடிய ஒரே நட்சத்திரம் மகம் மட்டும்தாங்க.
இப்ப பாருங்க, கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுங்க. மெடிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. எத்தனை பேர் மகத்துல பார்த்தா சொல்லுங்க. இனிமேதான் நல்ல ஒரு யோகமே உங்க பக்கம் தேடி வருது. இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன், கரெக்டா சூரியன் எப்ப உங்க நட்சத்திரத்துல வந்து இறங்குறாரோ அப்ப இருக்கு தலைமை பொறுப்பு. எப்ப ஆகஸ்ட் 17 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகத்துல பிறந்தவங்க தலைமை பொறுப்பு. வீடை வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு லீடரான ஒரு பொசிஷனுக்கு நீங்க போறது. உங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மகத்துல பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து பூர நட்சத்திரம், நல்ல ஒரு கலை இசை நாட்டம் நிறைய இருக்கும். ஒரு வேலையை பார்த்தா அதை ஒழுங்கா பார்ப்பீங்க, பர்ஃபெக்டா பார்ப்பீங்க. தொழில் உத்தியோகம் எப்போதுமே நம்ம சொந்த கால நிற்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். டீசெண்டா இருப்பீங்க. பயங்கரமாக ஒரு ஒரு ரசனவாதி, ரசிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, சூப்பரான டைம் இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா நான் எடுத்து பார்த்துறேன். ஏன்னா பரணில போறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இந்த பூரத்துல நட்சத்திரம் போறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், டைமிங் சூப்பரா இருக்கு. எப்ப ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்குள்ள சொல்றேன். இப்படி ஆகஸ்ட் 11க்குள்ள வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல மாற்றம், ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், பணம், பொருள், நகை சேமிப்பு, ஒரு நல்ல செலவா பண்ண பாருங்க. நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் கரெக்டா இந்த 26ஆம் தேதிக்குள் 6ஆம் தேதி வரை இது மாதிரி சுப செலவா பண்ண பாருங்க. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிசாரத்திலையும் இப்படி 12ஆம் வீட்டு அதிசாரத்திலையும் அவர் போறதுனால கண்டிப்பா அது மாதிரி செலவு பண்ணுங்க. மற்றபடி அரசியல், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் கூடத்துல பார்த்தவங்க கொஞ்சம் கவனம், ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நல்லது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த உத்திரத்துல பிறந்தவங்க நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்க தான் இனிமேல் ராஜா. இந்த மாசத்துல நீங்க ராஜாவை வாழ போறீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை ஒரு உத்திரத்துல பிறந்தாலும் சரி, ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றியா வரும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. பணம், பொருள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியம் எல்லாத்துலயும் கிங்கா வளர திருப்பி கேளுங்க. உத்திரத்துல பிறந்தவங்க, நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான டைம் இருக்கு. இதுக்கு முன்னாடி கிடையாது. வேலையோ, தொழிலோ, வருமானமோ, வம்ப வழக்க பிரச்சனையோ, குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே பார்த்தது யாருன்னா அந்த உத்திரத்துல பார்த்தவங்க. நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இனிமே கிடையாது, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதனுடைய ஆகஸ்ட் மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.